ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் ஹரிஹரன். நீங்கள் ப்ளஸ் டூவில் பயாலஜியை ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதாமலே ஜாயின் பண்ணக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதிலிருந்து ஒரு 10 கரியர் ஆப்ஷன்ஸை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, இது 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. ஒரே ஒரு காலேஜில் தான் சொல்லித்தர்றாங்க. 40 சீட் இருக்குது. ப்ளஸ் டூவில் நீங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது கூட 4வது சப்ஜெக்ட் நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, இல்லைனாக்கா மேத்தமேட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆன்லைனில் தான் இது அப்ளிகேஷன், அட்மிஷன், கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். tanuvas.ac.in அப்படிங்கிறது வெப்சைட்டு. இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி படிக்கிறது மூலமாக என்ன கரியர் ப்ராஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பவுல்ட்ரி ஃபார்மில் நீங்கள் சூப்பர்வைசராக, மேனேஜராக இருக்கலாம். பவுல்ட்ரி பிஸ்னஸ் மேனேஜராக நீங்கள் இருக்கலாம். பவுல்ட்ரி ப்ராடக்டோட இன்சார்ஜாக நீங்கள் இருக்கலாம். பவுல்ட்ரி இன்ஜினியராக நீங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயியாகவும் இருக்க முடியும். பிடெக் டைரி டெக்னாலஜி, இது 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. ஒரு காலேஜில் இருக்குது. 20 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. ப்ளஸ் டூவில் நீங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி கூட வேறு எந்த ஒரு சப்ஜெக்டும் 4th சப்ஜெக்டாக படிச்சிருக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் அட்மிஷன் நடக்கும். கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நடக்கும். tanuvas.ac.in அப்படிங்கிறது வெப்சைட்டு. இந்த பிடெக் டைரி டெக்னாலஜி படிச்சிங்க அப்படின்னாக்கா, மில்க் ப்ராசஸிங் பிளான்ட்ஸில், சீரியல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில், சாக்லேட் இண்டஸ்ட்ரியில், மில்க் பேஸ்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில், அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாம் நீங்கள் வந்து ஜாப் கிடைக்கும். பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. 9 காலேஜில் இருக்குது. 1172 சீட் இருக்குது. ப்ளஸ் டூவில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கூட 4th சப்ஜெக்டாக நீங்கள் வந்து எது வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் அட்மிஷன் நடக்கும். tnau.ac.in அப்படிங்கிறதுல தான் வந்து மேக்ஸிமம் காலேஜஸுக்கு அட்மிஷன் நடக்குது. கூடவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸான கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, ஜாய் யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் சொல்லித்தர்றாங்க. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிங்கன்னாக்கா, கவர்மெண்ட்டில் ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு வேக்கன்சி நிறையா வரும். அதுலேயும் ஜாயின் பண்ணலாம். இது எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை. டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பில்டிங், மால், அதுக்கப்புறம் பார்க்லையெல்லாம் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறாங்க இல்லையா, செடியெல்லாம் வந்து உங்களுக்கு பறவை மாதிரி எல்லாம் வெட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, இது வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்டிகல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்பிங்கும் நீங்கள் வந்து செய்ய முடியும். லேண்ட்ஸ்கேப்பராக நீங்கள் இருக்கலாம். ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். காலேஜ் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கலாம். ப்ளஸ் இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லேயும் நீங்கள் வந்து ஹெர்ப் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, இது 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. ஒரே ஒரு காலேஜில் தான் சொல்லித்தர்றாங்க. 64 சீட் வந்து சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது. 12th பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி கூட நீங்கள் 4th சப்ஜெக்ட் எது வேணாலும் எடுத்து படிச்சிருக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளிகேஷன், கவுன்சிலிங் எல்லாமே நடக்குது. tnau.ac.in அப்படிங்கிறது வெப்சைட்டு. ஃபாரஸ்ட்ரி படிக்கிறது மூலமாக என்ன ஜாப் ப்ராஸ்பெக்ட் இருக்குது, கரியர் ப்ராஸ்பெக்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக, ஒரு ஃபாரஸ்டராக ஒர்க் பண்ண முடியும். என்வைரான்மெண்டல் சயின்டிஸ்டாக இருக்கலாம். வைல்டு லைஃப் பயாலஜிஸ்டாக இருக்கலாம். காலேஜஸில் லெக்சரராக இருக்கலாம். பாட்டனி இதுலாம் வந்து கூட நீங்கள் லெக்சரராக ஜாபுக்கு போகலாம். அக்ரிகல்ச்சுரல் லோன் ஆஃபீஸராக நீங்கள் வந்து பேங்கிங் செக்டார்லேயும் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து பிஎஸ்சி செரிகல்ச்சர், இது 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. 2 காலேஜில் சொல்லித்தராங்க. 60 சீட் வந்து சீட் மேட்ரிக்ஸ் இருக்குது. ப்ளஸ் டூவில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கூட நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் 4th சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் வந்து அட்மிஷன், கவுன்சிலிங் எல்லாமே நடக்கும். tnau.ac.in அப்படிங்கிறது வெப்சைட். செரிகல்ச்சர் மூலமாக நீங்கள் என்ன மாதிரியான ஜாப் ப்ராஸ்பெக்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, கரியர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சில்க் போர்டில் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ண முடியும். இந்த கவர்மெண்ட் சில்க் போர்டுக்கெல்லாம் வந்து டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் அட்மிஷன்ஸ் நடக்குது. நீங்கள் எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து கோஆப்ரேட்டிவ் சில்க் சொசைட்டியில் வந்து நீங்கள் சேர்மனாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவும் வந்து டைரக்ட் என்ட்ரி தான், எதுவும் என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஈஸியாகவே ஜாபில் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் செரிகல்ச்சர் ஃபார்ம் மேனேஜராக இருக்கலாம், நீங்கள் ஆண்டர்பிரனராக இருக்கலாம். சில்க் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பர்ச்சேஸ் ஆஃபீஸராக நீங்கள் வந்து இருக்கலாம். இன்னும் சில்க் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து பல்வேறு விதமான
ப்ரொடக்ஷன் சம்மந்தமான ஜாபு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்சஸ், 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. 4 காலேஜில் இருக்குது. 192 சீட்ஸ் வந்து டோட்டலாக இருக்குது. 12th நீங்கள் வந்து பயாலஜி கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். பயாலஜியில் ஜூ, பாட்டனி தனித்தனியாகவும் படிச்சிருக்கலாம், சேர்ந்தும் படிச்சிருக்கலாம். 4th சப்ஜெக்டாக நீங்கள் எது வேணாலும் கூட படிச்சிருக்கலாம். அட்மிஷன் மோடு வந்து ஆன்லைனில் தான் இது ப்ராசஸ் நடக்கும். அப்ளிகேஷன் ஆகட்டும், அட்மிஷன், கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நடக்கும். tnau.ac.in அப்படிங்கிறது வெப்சைட்டு. ஃபிஷரிஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது டைரெக்டாக செலக்ட் பண்ணக்கூடிய டைரெக்ட் இன்டர்வியூ மெத்தட் ப்ராசஸ் தான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இதுக்கு எதுவும் எழுத தேவையில்லை. அக்வாகல்ச்சர் டெக்னாலஜிஸ்ட்டாக இருக்கலாம். ஃபிஷ் ஹேச்சரியில் வந்து நீங்கள் மேனேஜராக, ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக இருக்கலாம். சீ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் ஈகாலஜிஸ்டாகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். பிடெக் ஃபிஷரி பயோடெக்னாலஜி, இது 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. ஒரே ஒரு காலேஜில் தான் சொல்லித்தராங்க. 41 சீட் வந்து இதில் இருக்குது. 40 + 1 சூப்பர் நியூமரரி, 41 சீட் இருக்குது. +2ல் பயாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். கூடவே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். அப்ளிகேஷன், அட்மிஷன், கவுன்சிலிங் எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். tnau.ac.in அப்படிங்கிறது வெப்சைட்டு. இந்த பிடெக் ஃபிஷரி பயோடெக்னாலஜி படிக்கிறது மூலமாக கரியர் ப்ராஸ்பெக்ட் பார்த்தோம்னாக்கா, சீ ஃபுட் மேனுஃபேக்சரர்கிட்ட நீங்கள் வந்து பயோடெக்னாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்ய முடியும். சீ ஃபுட் ஃபேக்ட்ரி மேனேஜராக நீங்கள் இருக்கலாம். R&D ஆஃபீஸராக நீங்கள் இருக்கலாம். பயோடெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியாகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், இது 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. ஒரே ஒரு காலேஜில் தான் சொல்லி தர்றாங்க. 20 சீட் இருக்குது. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். 12th பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். பயாலஜி ஒன் ஆஃப் சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். tnau.ac.in அப்படிங்கிறது வெப்சைட்டு. இந்த பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது மூலமாக என்ன கரியர் ப்ராஸ்பெக்ட் இருக்குன்னாக்கா, நீங்கள் ஃபிஷரிஸ் மெர்கண்டைசிங் மேனேஜராக ஒர்க் பண்ண முடியும். சீ ஃபுட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக நீங்கள் இருக்கலாம். செல்ஃப் ஆண்டர்ப்ரனராகவும் நீங்கள் வேலை செய்ய முடியும். சீ ஃபுட் ஆப்ரேஷன்ஸு சப்ளை செயின் மேனேஜராகவும் நீங்கள் வந்து இருக்கலாம். பிராண்ட் மேனேஜராகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். BNYS பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், இது வந்து ஒரு இந்தியன் மெடிசின் படிப்பு. அலோபதி, ஹோமியோபதி இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இதுவும் வந்து மெடிக்கல் படிப்பு தான். இது வந்து இந்தியன் மெடிசின் படிப்பில் வரக்கூடிய அந்த ஆயுஷ் கேட்டகரியில் வரக்கூடிய படிப்பு. இது 4.5 வருஷம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கும் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்புமா டோட்டல் 5.5 இயர்ஸ், 5.5 வருஷம் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு. 18 காலேஜில் சொல்லித்தர்றாங்க. 1660 சீட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு +2ல் நீங்கள் பயாலஜி ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஆன்லைன் மூலமாக தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் tnmgrmu.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் இது. இந்த BNYS படிக்கிறது மூலமாக என்ன மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும், கேரியர் ப்ராஸ்பெக்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நேச்சுரோபதி டாக்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். யோகா இன்ஸ்ட்ரக்டராக நீங்கள் இருக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் ஷாப் ஓனராக நீங்கள் இருக்கலாம். வெல்னஸ், ஃபிட்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸில் வந்து நீங்கள் R&D லேப்லேயும் ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், இது வந்து 3 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. 11 காலேஜில் சொல்லித்தர்றாங்க. 355 சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. +2ல் நீங்கள் பயாலஜி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஆன்லைன், ஆஃப்லைன் 2 மோடுலேயுமே வந்து இந்த படிப்புக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. பல்வேறு காலேஜஸில் சொல்லித்தர்றாங்க. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் 2 காலேஜில் சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் SRM, குயின் மேரிஸ் காலேஜு, கொங்குநாடு காலேஜு, சத்யபாமா யூனிவர்சிட்டி, எத்திராஜ் காலேஜு, இந்த மாதிரி வேரியஸ் யூனிவர்சிட்டிஸில், வேரியஸ் காலேஜஸில் டோட்டல் 11 இன்ஸ்டிடியூட்டில் வந்து இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படிங்கிற படிப்பை சொல்லித்தர்றாங்க. இதனோட ஜாப் ப்ராஸ்பெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, கிளினிக்கல் டயட்டீஷியனாக நீங்கள் இருக்கலாம். நியூட்ரிஷன் கன்சல்டண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். ஃபுட் குவாலிட்டி மேனேஜர்ஸாக இருக்கலாம். ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக நீங்கள் R&D லேபில் ஒர்க் பண்ணலாம்.
QA QC இதுல எல்லாம் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் கம்யூனிட்டி நியூட்ரிஷனாகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். விஷ் ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட்.